உதயம் சௌத்நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணைத் தலைவர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். மேம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நலமா இருக்கேன்பா. நீங்க நலமா? நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கேன். ம். மேம் ஆளுநர் கடந்த 2 தினங்களாக ஊட்டியில துணைவேந்தர்கள் மாநாடு அப்படிங்கிறத நடத்தியிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் கண்டிச்சதுக்கு பிறகும் கூட இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு. துணைவேந்தர்கள் பெரும்பாலும் அந்த மாநாட்டை புறக்கணிச்சிருக்கிறாங்க. மாநாடு புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது அரசு வலுக்கட்டாயமா நடுராத்திரியில போலீஸ விட்டு மிரட்டி அவங்கள புறக்கணிக்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, பிஜேபிக்காரர்கள் எப்போதும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாரி பொய் சொல்லுவாங்க. கட்டு கட்டா பொய் சொல்லுவாங்க. மூட்டை மூட்டையா பொய் சொல்லுவாங்க. வாய் கூசாம பொய் சொல்லுவாங்க. நாக்கு தழும்பேற பொய் சொல்லுவாங்க. மனசுல மனசாட்சியே இல்லாம பொய் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூட வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம தாங்க எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு கூட இல்லாம வரிக்கு வரி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள். ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங்கிகள் கூட்டம், வலதுசாரி கூட்டம்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துல இருந்து வந்தவர் தான் நம்முடைய ஆளுநர் என்று எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற, நாம் கண்டனம் தெரிவிக்கின்ற ஆர்எஸ்எஸ் ரவி அப்படிங்கறத முதல்ல நினைவில் வச்சுக்கணும். அவர் சொன்னபடி இவர்கள் நடுராத்திரியில போலீஸ்காரர்கள் போய் மிரட்டினாங்க அப்படின்னா அதற்கான சான்ற கொடுங்கங்கிறதான நம்ம சொல்றோம். அவங்க எதற்கெடுத்தாலும் சான்று கேட்பாங்கல்ல, நாமளும் அதைத்தான் கேட்கிறோம். அவர் புகார் சொல்கிறார் என்றால் அவர்தான் அதற்கான தரவுகளை கொடுக்க வேண்டும். அதை தவிர நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் செழியன் அண்ணா அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னது என்ன தெரியுமா? இந்த மாதிரி மிரட்டுவது, அச்சுறுத்துவது எல்லாமே பிஜேபியின் டிஎன்ஏவில் இருக்கிறதை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தின் டிஎன்ஏவில் இல்லை என்று சொன்னார். அதுதான் நாம் திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது. இந்த மாநாட்டை கூட்டிய ஆளுநர் ஆர்எஸ்எஸ் ரவி அல்லது கிண்டியின் சண்டி குதிரை அப்படின்னு நான் எப்பவுமே சொல்வேன். ஆர்எஸ்எஸ் ரவியாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முக்கிய விருந்தினராக வந்து சென்ற நம்முடைய துணை ஜனாதிபதி தன்கர் அவருமாக இருக்கட்டும், 2 பேரும் ஒரே காயினோட 2 பக்கம்தான். ஏன்னா தன்கர் அவர்கள் மேற்கு வங்காளத்துல ஆளுநரா இருந்தப்போ இதே மாதிரி குடைச்சலை அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய மம்தா பானர்ஜிக்கு கொடுத்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால போட்டி போடுறாங்க. நீ அதிக குடைச்சல் கொடுக்குறியா, நான் அதிகம் குடைச்சல் கொடுக்கிறேனா அப்படின்னு. அதை தவிர இன்னொன்னு, இந்த மாதிரி அதிகமாக குடைச்சல் கொடுத்த ஒரு ஆளுநராக இருந்த தன்கருக்கு இப்ப துணை ஜனாதிபதி பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் தனக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு பொறுப்பு வராதா? அதனால பாரு, உச்ச நீதிமன்றமே என்னை சாட்டையால் அடித்தது, உச்ச நீதிமன்றமே என்னை கழுவி கழுவி ஊத்துச்சு, உச்ச நீதிமன்றம் அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இல்லீகல்னு சொன்னப்புறம் கூட ஒரு ஆளுநர் கொஞ்சம் கூட தராதரம் இல்லாமல், வெட்கம் இல்லாமல், மானம் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண முடியும் என்றால் அது அவருடைய பொறுப்புக்கு கண்ணியம் இல்லாத செயல் அப்படிங்கறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஜனவரியிலிருந்தே இதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னா இவர் செய்ய வேண்டிய வேலைகள் 2020 அனுப்பப்பட்ட மசோதாக்கு கையெழுத்திட வேண்டியது. அதை பண்றத பத்தி எந்த அக்கறையும் இல்லை. அதற்காகத்தானே நம்முடைய முதல்வர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு மனு கொடுத்திருக்கிறார், வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்ப அதை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா? இந்த மாதிரியான துணைவேந்தர்கள் மாநாட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா? அது அப்போ இவருடைய டியூட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த கடமையிலிருந்து தவறியவர் ஆகிறார். ஆளுநரோட பொறுப்பு மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது. அதை செய்யலைன்னா அவர் கடமை தவறியர் ஆகிறார். அப்போ ஹி பிகம்ஸ் அன்கவர்மெண்டல். நம்ம அரசு ஊழியர்களுக்கு சொல்லுவோம் அன்பிகமிங் ஆஃப் அ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படின்னு. அந்த மாதிரிதானே இவரும் இருக்கிறாரு. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்ல, நான் நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா நீங்க சம்பளம் வாங்குறீங்க. அப்ப நீங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. எந்த விதத்துல நான் சட்டத்துக்கு உட்பட மாட்டேன்னு சொல்வதற்கு இந்தியாவில் இருக்கிற யாருக்குமே உரிமை கிடையாதுங்க போது இந்த மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்கள் தான் மிகவும் முக்கியமாக அந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்க வேண்டும். அதை செய்யவில்லை அப்படிங்கும் போது அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இல்லீகல்னு உச்ச நீதிமன்றம் சொன்னது மிகச்சரி. ஆனால் தன்கர் என்ன சொன்னாரு? கான்ஸ்டிடியூஷனையும் லாவையும் காப்பாத்துறதுக்கு நம்முடைய ஆளுநர் மிகவும் முயற்சி செய்கிறார் அல்லது அதற்காகவே தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு. இங்க ஒரு கேள்வி இருக்குப்பா. உச்ச நீதிமன்றம் சொல்லுது ஆளுநரின் செய்கை அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, இல்லீகல், சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு. ஆனா தன்கர் சொல்றாரு இந்த 2ஐயும் காப்பாற்றுவதற்கு ஆளுநர்
கடமையாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, இவர்களுக்கு பிஜேபி காரர்களுக்கு, RSS காரர்களுக்கு, வலதுசாரிகளுக்கு வேறொரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கா, வேற ஒரு லா இருக்கா? அது ஒரு கேள்வி வருதா இல்லையா? உச்ச நீதிமன்றம் சொல்லுது இவர் எல்லாத்துக்கும் புறம்பா நடந்துக்கிறார் அப்படின்னா, ஆனால் தன்கர் துணை ஜனாதிபதி சொல்றார் இவர் அதற்கு உட்பட்டு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார், அதை நிலைநிறுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், உறுதிபட பாடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்ப இவங்க எதை பின்பற்றுகிறார்கள்? கான்ஸ்டிடியூஷனா, மனுநீதியை பின்பற்றுகிறார்கள்ங்கிறது ஆகுதா இல்லையா? இல்லீகலா இருக்கக்கூடியதான் இவங்களோட லான்னு ஆகுதா இல்லையா? இந்த ஒரு கேள்வி இருக்கு பொதுமக்களுக்கு. அதற்கு என்ன பதில் இருக்கிறது ஆளுநரிடம்? அதை தவிர இப்போதுதான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்திருக்கிறது. அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல அப்படின்னா எந்த விதமான பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார்? அக்கௌண்டபிலிட்டின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி எதுவுமே இல்லாமல் தான் தோன்றித்தனமாக எந்த வார்த்தைக்கும் நான் அடங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களுக்கு புடிச்சு வச்சு பிள்ளைங்களை நிமிட்டாம்பழம் கொடுப்பாங்க. ஏன்னா யார் சொன்னாலும் அடங்க மாட்டியா அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இவர் முன்பு வகித்த அந்த IPS பதவிக்கும் கூட பெரும் கேடு. ஏன்னா அன்லாஃபுல்லாக இவர் நடந்து கொள்கிறார் என்றால் அவருடைய வேலை IPS ஆக லாஃபுல்லை உருவாக்குவது தானே இருந்தது, சட்டபூர்வமாக நடவடிக்கைகளை எடுப்பது தானே இருந்தது. இப்ப அது மாதிரி இவரே சட்டத்துக்கு அடங்க மாட்டேன் என்று சொன்னால் இவர் எப்படிப்பட்ட IPS அதிகாரியாக இருந்திருப்பார்? எப்படிப்பட்ட அந்த விஜிலன்ஸ்ல கூட இருந்திருக்கார், அந்த புலனாய்வு துறையிலேயே இவர் இருந்திருக்கிறார். எப்படி தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருப்பார். இவரோட முழு கரியர், இவரோட முழு அந்த அலுவலக வாழ்க்கை பற்றி கூட நமக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே அந்த கவர்னர், ஆளுநர் என்ற பொறுப்புக்கு கொஞ்சம் கூட 1% கூட அயோட்டா அளவு கூட தகுதி இல்லாதவராக, பொருத்தம் இல்லாதவராக, கண்ணியம் இல்லாதவராக இவர் இருந்திருக்கிறார். அதை தாண்டி நம்முடைய முதல்வர் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கை, இவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுல எந்த முதல்வருக்காவது இப்படிப்பட்ட முதுகெலும்பு இருக்கிறதா? இப்படிப்பட்ட துணிச்சல் இருக்கிறதா? இல்ல. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் கூட இப்படிப்பட்ட ஆணித்தரமான நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதல்வர்களை பார்ப்பது அரிது. அதனால்தான் இப்போது இந்தியாவே நம்முடைய முதல்வரை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மும்மொழி கொள்கையில கூட மகாராஷ்டிரா முதல்வர் சொன்னது இதுதான், நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள போய் ஹிந்தி திணிப்பை ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்கின்ற அந்த அரசாட்சியில் சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டாரா இல்லையா? நம்முடைய முதல்வர் முன்னெடுத்த மும்மொழிக்கு எதிரான கொள்கையைத்தான் இப்போது மகாராஷ்டிராவிலும் அங்கே உள்ள முதல்வர் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார். 5வது வரைக்கும் ஹிந்தி கட்டாயம் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் அங்கே இருக்கின்ற பெற்றோர்களின் எதிர்ப்பு, தங்களுடைய தாய்மொழி காணாமல் போகிறது, தாய்மொழியை இழந்து விட்டால் தன்னுடைய இனத்தின் அடையாளம், தன்னுடைய மொழியின் அடையாளம், தங்களுடைய முகத்தின் அடையாளத்தை இழந்து விடுவோம் என்கின்ற அந்த பதைபதைப்பு இப்போது எல்லா மாநிலங்களுக்கும் வந்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய முதல்வர் தான் என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்தாக வேண்டும். எனவே ஆளுநர் அவர்களுக்கு திரும்ப திரும்ப நம்முடைய முதல்வர் சொல்றாருல, இந்த ஆளுநர் இருக்கட்டும், அப்போதுதான் அவரை மிக அதிகமாக நாங்கள் எக்ஸ்போஸ் செய்ய முடியும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் அவருடைய நடவடிக்கைகள் நிச்சயமாக பிஜேபிக்கு ஊறு விளைவிக்கும் என்று சொன்னார். அது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் சாதாரண இயல்பான மக்கள், அதாவது அரசியல் தளத்தில் இருப்பவர்கள் கூட இல்லாமல் இயல்பான சாலையில் போய்கொண்டிருக்கின்ற மக்களை கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆளுநருக்கு வேற வேலையே இல்லைங்க, அவரை அடிச்சு துரத்தணும், அதையே CM பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. நம்முடைய முதல்வர் அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிற கண்ணியத்துக்கு தகுதி இல்லாதவராக இந்த ஆளுநர் இருக்கிறார் என்பதுதான் நிஜம். போலீஸ் ராஜ்யமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு மேம். போலீஸ் ராஜ்யம் அளவுக்கு அப்படி என்ன ஒடுக்குமுறை பண்ணிட்டாங்கன்னு அவர் நினைக்கிறார், நீங்க பாக்குறீங்க? அடடடா, இந்த கேள்வியை கேட்கறது யாரு? அதான் மிக முக்கியம். போலீஸ் ராஜ்யம், ED ராஜ்யம், CBI ராஜ்யம், IT ராஜ்யம், அதை தவிர எந்தெந்த விதங்களிலெல்லாம் நிறுவனங்களை வளைத்து தன்னுடைய சட்டை பையில் போட்டுக் கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட அநாகரிக, அநீதியான, அன்லாஃபுல் ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பிரதமரின் உறுப்பினராக இருந்து கொண்டு, பிஜேபியின் உறுப்பினராக இருந்து கொண்டு, RSSன் கையாளாக இருந்து கொண்டு இவர் நம்மை கேட்பது என்பது அவமானத்தின் உச்சம், அநாகரிகத்தின் உச்சம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இதை கேட்பதற்கு அவருக்கு எந்த விதத்திலும் தார்மீக பொறுப்பே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் தம்பி, கொஞ்ச நாள் முன்னாடி
அவரோட கிண்டி சண்டி குதிரையின் அந்த கிண்டி மாளிகை, ராஜ்பவனத்தின் மாளிகையில் ஒரு ஒரு சமூக விரோதின்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு பாட்டில போட்டாருன்ன உடனே என்ன மாதிரி புரளியை கிளப்பி விட்டார். அந்த ராஜ்பவனுக்கு அச்சுறுத்தல் வந்துவிட்டது, பாதுகாப்பே இல்லை என்பதாக. அப்போது உடனடியாக நடவடிக்கை எடுத்தது நம்முடைய போலீஸ்காரர்கள் தானே, நம்முடைய காவல்துறை தானே. அது மாதிரி இவர் பொறுப்பாக வேந்தராக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கும் 24 மணி நேரத்திற்குள் அந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தேவையான நடவடிக்கைகள் எடுத்து அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையும் உருவாக்கினார். அந்த புலனாய்வு குழு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் இதை செய்ததும் நம்முடைய காவல்துறை தானே. அதனால காவல்துறையை ஏவலாளாக பயன்படுத்துவது என்பது பிஜேபிக்கு கைவந்த கலை. அங்க பிஜேபியில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற, ஒன்றியத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற பிரதமருக்குத்தான் அது கைவந்த கலை. எத்தனை அச்சுறுத்தலை நம்ம பார்த்திருக்கோம். காஷ்மீர்ல ஆசிஃபான்ற அந்த சிறுமியை எப்படி சின்னாபின்னப்படுத்தினார்கள். அங்கே அவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்கள், பிஜேபியை சார்ந்த எம்பிஸ் தானே கொடி பிடித்துக் கொண்டு அந்த நடவடிக்கைக்கு எதிராக நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று போராட்டம் நடத்தியவர்கள். அதே மாதிரி நம்முடைய மல்யுத்த வீராங்கனைகள், அவர்களுக்கு எதிராக போலீஸை ஏவி விட்டது யாரு? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியின் ஆட்சி தானே. அது மாதிரி எத்தனையோ பில்கிஸ் பானுவுக்கு எதிராக குஜராத் மாநிலமே தவறான அது என்னது டாக்குமெண்ட்ஸை, தவறான ஆவணங்களை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்ததா இல்லையா? அப்படின்னா ஒரு அரசாங்கத்தையே ஏவி விடுகிறார் என்றுதானே சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற RSS ரவி அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறையை பற்றி, அந்த காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சரை பற்றி இப்படி சொல்வது என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் கண்ணாடியில போய் தன் முகத்தை தானே பார்த்துக்கணும். ஏன்னா அவர் சொல்லுகின்ற எல்லா குற்றச்சாட்டுகளும் அவருக்குத்தான் பொருந்தும். அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாட்டுல கல்வித்தரமே சரியில்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. பள்ளி கல்வியில கல்வித்தரமே சரியில்லை அப்படின்னு ஆளுநர் ரவி சொல்றாரு. அவர் பேப்பரே படிக்கலைங்கிறதுக்கு இது ஒரு சாட்சிப்பா. கடந்த வாரம் UPSC தேர்வு அந்த ரிசல்ட் வந்துதா இல்லையா? அதுல தமிழ்நாட்டின் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் எத்தனை பேர் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 50 மாணவ மாணவிகள் வெற்றி அடைந்திருக்கிறார்கள்ங்கிறத பேப்பர்ல வந்துதா இல்லையா? இவர் பேப்பரே படிக்க மாட்டாரா? எந்த விதத்திலும் ஒரு தற்குறியாகத்தான் இருப்பாரா? பேப்பர் படிக்க மாட்டேன், நியூஸ் பார்க்க மாட்டேன், எந்த விதத்திலும் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்கவே மாட்டேன். இவர் எத்தனை ஸ்கூல்ல போய் பார்த்திருக்காரு? அரசு பள்ளியில் மிக முக்கியமாக எத்தனையோ மாநிலங்களிலிருந்து இங்கே சுற்றுப்பயணம் வந்து அந்த அதிகாரிகள் பார்த்துவிட்டு இவ்வளவு தூரம் அரசு பள்ளிகளில் கூட AI என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அங்கே மாணவர்களுக்கான அந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் எல்லாம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை தவிர இப்போது மிக சமீபத்தில் அந்த மாணவர்களுக்கு சிறப்பு திட்டத்தின் மூலமாக போட்டிகள் வைத்து அவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்ற முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். அந்த மாநிலத்தில், இந்த மாநிலத்தில் மட்டும்தான் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தி அதற்கு பரிசாக வெளிநாட்டு பயணத்தை பெறுகிறார்கள் என்பதை இவருக்கு போய் யாராவது எடுத்து சொல்லணும். ஏன்னா இவர் பேப்பர் படிக்க மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இவர் தானே ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு அங்கே வருகின்ற UPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படி வெற்றி பெற்றாலும் பின்னால் நீங்கள் ஒன்றியத்துக்கு தான் சார்பாக செயல்பட வேண்டுமே தவிர மாநில அரசுக்கு சார்பாக செயல்படக்கூடாது என்பதான தவறான போக்குகளை அவர்தானே சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்டவர்களை நம்முடைய ஆளுநராக பெற்றது தமிழ்நாட்டின் துர்பாகியம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இது எல்லா IPS IAS அதிகாரிகளுக்குமான கரும்புள்ளி நம்முடைய RN ரவி என்பதை நிச்சயமா சொல்லலாம். அதை தவிர நம்முடைய அரசு பள்ளியின் தரம் எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, இந்த அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு வெளிநாட்டில் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களின் தலைவர்களாக, CEO-க்களாக இருக்கிறார்கள். நம்முடைய அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் இன்றைக்கு விண்வெளி துறையில் மிகச் சிறப்பான வெற்றியை பெற்று இந்தியாவுக்கான பெருமையாக விண்வெளிக்கு மிக முக்கியமான அந்த ராக்கெட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. சந்திராயன் போன்றதையெல்லாம் அனுப்பியவர்கள் நம்முடைய அரசு பள்ளியில் படித்த அந்த தலைவர்கள் தானே. அதை தவிர அமெரிக்காவில சரி, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எந்த ஊருக்கு போனாலும் தமிழ்நாட்டின் அரசு பள்ளியில் படித்தவர்கள் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்தியாவிலும் அவர்கள் தான் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். மிக சமீபத்துல ஒரு இளைஞரோட காணொளி பார்த்தேன். அவர் சொல்றாரு, இங்கே இருக்கின்ற அரசு பள்ளியில் நான் மதிய உணவு திட்டத்திலும்
அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக நம்முடைய அரசு கொடுக்கின்ற அந்த இலவச கல்வி உபகரணங்கள், இலவச புத்தகம், நோட்டு பை, நோட்டு புத்தகங்கள், சீருடை, செருப்பு, இந்த மாதிரியான வசதிகளை பயன்படுத்தி தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போது நிலை பெற்று நின்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா, இவர்கள் சொல்லுவது போல் அதானி, அம்பானி வைத்திருக்கின்ற அந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல பத்தி தான் இவங்களுக்கு அக்கறை. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதல்வர் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவருக்கும் என்ன திட்டம் வேண்டும் என்பதை தேடி தேடி பிடித்து அவர்களுக்கான வாழ்க்கையில் ஒளியேற்றிக் கொண்டிருக்கிறார். இது அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்கின்ற முதலீடு இல்லை என்பதையும் நம்முடைய முதல்வர் பலமுறை சொல்லியிருக்கார். இது உங்களுக்கான ஓட்டுக்காக நான் செய்யவே இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு, உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களுடைய கல்வி உயர்வுக்காக நான் கொடுக்கின்ற ஒரு சிறிய பரிசு என்றுதான் நம்முடைய முதல்வர் சொல்கிறார். கல்விதான் ஒரே ஆயுதம், அதை கைப்பற்றுங்கள் என்று நம்முடைய முதல்வர் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் சொல்கிறார். ஆனால் இவர்கள் தான், பிஜேபி தான், ஒன்றியத்தில் ஆளுகின்ற பிரதமர் தான் நம்முடைய மாணவர்கள் கல்வி கற்க கூடாது என்று விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதிலும் கூட 18 வயது குறைந்தபட்ச வயது என்றால், அந்த 18 வயதில் நம்முடைய முதல்வர் மிக சமீபத்தில் சொன்னார் இல்லையா, 18 வயது என்பது குழந்தைகள் மேற்கல்வி கற்க வேண்டிய காலம். அதுல நீங்க குலத்தொழிலை கற்றுக்கொள், உனக்கு நான் 3 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கிறேன்னு சொன்னா இது எப்படி நியாயம் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டார் இல்லையா. அதுலதான் கலைஞர் கைவினை திட்டம் என்று ஒன்றை உருவாக்கி, அதில் இந்த மாதிரியான இளைஞர்கள் 35 வயது வரைக்கும் நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபடலாம், 35 வயதுதான் குறைந்தபட்ச வயது என்று உருவாக்கி இருக்கிறார் என்றால், நீங்கள் முதல்ல படிங்க, படிச்சு ஒரு டிகிரி வாங்குங்க, அப்புறம் இந்த மாதிரி வேலைக்கு வரலாம் என்கின்ற அக்கறை நம்முடைய முதல்வரிடம் இருக்கிறது. ஆனால் RSS சார்ந்த RN ரவி அவர்களுக்கு குறை சொல்ல மட்டும்தான் தெரியும். இதுக்கு கூட பழமொழி ஒண்ணு உண்டு தெரியுமா, கிராமத்துல பிடிக்காத மருமகள் உட்கார்ந்தா குத்தம், எழுந்தா குத்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாமியார் மனநிலையில் இவர் இருக்கிறார். எதை எடுத்தாலும் குற்றம் சொல்லுகின்ற மனநிலையோடு இருக்கிறார். அப்படி குற்றம் சொல்லுகின்ற மனநிலையோடு இருக்கின்ற ஆளுநருக்கு நாம் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கற்ற வரி பணத்துல எல்லாம் அவருக்கு சம்பளம் போகுது, அவருக்கு ராஜ்பவனுக்கான நிர்வாக செலவுகள் போகுது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும். ஆடிட்டிங் மூலமாக இதை கொஞ்சம் நாம் இறுக்கி பிடித்தால், அதை தவிர இன்னொன்னு தெரியுமா, 5 கோடி ரூபாய் அவருடைய டிஸ்கிரிஷனரி பிளஷர் மூலமாக அவர் யாருக்கு வேண்டுமானாலும் அதை அளிக்கலாம் என்கின்ற அந்த நிலையும் அங்கே இருக்கிறது. 5 கோடிங்கிறது ஒரு சாதாரண மனிதனால் வாழ்க்கையில சம்பாதிச்சிட முடியுமா? முடியாது இல்ல. அந்த 5 கோடி தமிழ்நாடு அரசு தான் கொடுக்கிறது என்றால், எந்த விதத்திலும் உப்பு போட்டு சாப்பிடுற யாருமே இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேச மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் இவருக்கான பதிலை சாட்டை அடியாக திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். UPSCயில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் நான் முதல்வன் திட்டத்தில் வென்றவர்கள் என்பதை இவர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்கூட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்க. நன்றிப்பா.